என்டிடிவி வந்து நிறைய தலைவர்களை பேட்டி எடுத்திருக்காங்க. முக்கியமா தமிழகத்தில இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களையும் அவங்க பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி விஜயை அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவர் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அந்த இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு. இதில் என்ன பிரச்சனைன்னா, அது வீடியோ இன்டர்வியூவாக அவர் கொடுக்கல. அதுதான் இன்றைக்கி ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. பல பேர் வந்து மாற்றுக் கட்சியினர் வந்து இதை ஒரு பெரிய விமர்சனமாக கொண்டு வராங்க. நம்முடைய கேள்வி என்னென்னா, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் யார் வீடியோ பேட்டி கொடுத்தாங்க? எல்லாமே வந்து செய்தியாளர்கள் போய் கேள்வி கேட்பாங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க, அது வந்து பிரசுரமாகி வரும். அதை பார்த்து தான் எல்லாருமே வந்து தலைவர் இதை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்பினாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்த பேட்டியவே சந்தேகப்படுறாங்க. விஜய் அப்படி சொன்னாரா? நீங்களா சொல்கிறீங்களா? அது இப்படி விஜய் அப்படிலாம் சொல்லுவார்? அவருக்கு ஏதோ இந்த கிளுகிளுப்பு ஆட்டினா சிரிக்கிற குழந்த மாதிரியே நினச்சிட்டு இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அவருக்கு என்ன தாட்ஸ் இருக்கும், அவர் எவ்வளோ எண்ணங்களோடு இங்கே வந்திருப்பார், அவர் எப்படியெல்லாம் வழி நடத்தப்பட்டிருப்பார், அவர் படித்த புத்தகங்கள் நிறையா. இப்போ எதுவுமே இல்லாமல், எந்த பயிற்சியுமே இல்லாமல் ஒருத்தர் வந்து ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியை நிர்வகிக்கிற தலைவராக அவர் மாறும் பொழுது, அந்த பேட்டிலே அவர் என்ன சொல்கிறாரு, 33 வருஷம் சினிமா விட்டுட்டு நான் வரும்போது நான் அதற்கு தயாராகி தான் வர்றேங்கிறார் அவர். அப்போது ஒரு குறைந்தபட்ச அறிவு இல்லாமல் கூட அவங்க வந்திருப்பார். இப்போ அதுவும் வந்து இவங்க வந்து ஒரு விமர்சனமாக எடுத்துக்கிட்டு, இது வந்து இந்த பேட்டியே பொய், இவங்க என்டிடிவி நிருபர்கள் வெளியில் வந்து பொய்யா சொல்கிறாங்க, அவர் அப்படி பேசவே இல்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ப்ரொபகண்டா பண்ணிகிட்ருக்கு.